டோரா பாபே விசேஷமான கீரையை தேடி சிறிய படகு பயணத்தில் அலைகள் தெரித்தபோது தீவு ஆராய்ந்து கரடுமுரடான பாலங்களைக் கடந்து போகும் கூடவே நரியும் பின்தொடர்ந்து வந்தது. டோரா பாபே புஜியும் 3 பேரையும் மேப் பார்த்து அதோ அங்கே போகணும் நரியை வேறு திசை மாற்றி அனுப்பினார்கள். மேலும் குஜியும் பெரிய படகும் டோராவும் பாபையும் சிறிய படகும் 2 படகும் போலாம் என்று வாமோனோஸ் கூறி கிளம்பினார்கள். டோரா பாபே மேப் எடுத்து பார்த்து விசேஷமான கீரையை தீவு எந்த திசையில் உள்ளது ஆராய்ந்தார்கள். புயல் மேகங்களில் சுழன்று படகுகள் கடற்பாசியை உறிஞ்சியது. எங்களுக்கு ஒரு திட்டம் தேவை, டோரா சொன்னாள். இருவரும் கரையை இறங்கி டோரா பாபே மேப்பியுடன் ஒடி விசேஷமான கீரையை நோக்கி சென்றார்கள். கடலில் பூஜி கப்பல் உடன் பின்தொடர்ந்தது. புயல் ஒரு கீரையாக இருந்தால் அது என் பெயரை அழைக்கிறது என்று நினைக்கிறேன். காற்று அலறியது, ஆனால் போபியே சிரித்தார். நான் யாம் என்ன ஐயாம், நான் யாம் பயப்படாத சாலட். இலை பச்சை நிற சுழல் அவற்றை விழுங்க முயன்றது. டோரா புயல் மேகங்களில் வானத்தில் சுழலும் கேனைச் சுற்றி ஒரு கயிற்றை எறிந்தார். இழு என்றாள். பாபை ஒரு கட்டை விரலால் ஒரு கீரை டப்பாவைத் திறந்தார். விழுங்க அவரது கைகள் நங்கூரச் சங்கிலிகள் போல வீங்கின. ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் காற்றில் குதித்து ராட்சத கேனைத் தாக்கினார். புயல் விக்கல் செய்தது. மேகங்கள் முறுக்கப்பட்டன. ராட்சத கேன் சாதாரண அளவுக்கு சுருங்கி டோராவின் பையில் அழகாக விழுந்தது. டோரா கேன் பாபைக்கிட கொடுத்தது. அதைப் பெற்று விசேஷமான கீரையை குடித்து சக்தி பலம் பெற்றார். நாங்கள் அதைச் செய்தோம், டோரா உற்சாகப்படுத்தினார். தனது தொப்பியை சாய்த்தார். குழுப்பணி கீரையை விட வலிமையானது, சிறிய ஆய்வாளர். குஜி கைதட்டியது. இழுவை படகு கரையை நோக்கிச் செல்லும்போது டோரா சிரித்தாள். மிகப்பெரிய புயல்களைக் கூட ஒரு வரைபடம், ஒரு நண்பர், ஒருவேளை கொஞ்சம் கீரை இருந்தால் தீர்க்க முடியும் என்பதை இன்று நாம் அறிந்து கொண்டோம்.